அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுகிறேன். கவிஸ் போட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு when your past calls you again, healing from narcissistic abuse. அதாவது நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த மனிதர்கள், நம்மளுடைய பேட்டர்ன்ஸ், நம்மளுடைய வலிகள், ஏன் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஹீலாகி வந்துட்டோம் நாம நினைச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஏன் திரும்ப வருது, இல்லை அதெல்லாம் திரும்ப வரும் பொழுது நாம் அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மீண்டும் தாண்டி போகணும், அதை எப்படி நாம எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைய போட்காஸ்ட்ல நான் பேசலான்னு இருக்கிறேன். இந்த போட்காஸ்ட் இன்னைக்கு நான் பேச போற இந்த போட்காஸ்ட் ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்ட், ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்னு கூட சொல்லலாம். இந்த மொமெண்ட் அதாவது அவங்க பாஸ்ட் திரும்ப வரும் பொழுது வெறும் மெமரியா மட்டும் கிடையாது, ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு கால் வரலாம், திடீர்னு ஒரு ரீஅப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருத்தரை நீங்க விட்டுட்டு சுத்தமா கட் பண்ணிட்டு அவங்களுக்கு எனக்கு சாவு வாழ்க்கவே இல்லைன்னு வந்திருப்பீங்க, ஆனா அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஒரு ஓல்டு பேட்டர்ன்ல இருந்து நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஆனா அதே பேட்டர்ன் திரும்பவும் நீங்க பாப்பீங்க. உங்களுடைய மனசு உங்களை பழைய மெமரிக்குள்ள இழுத்துட்டு போகும். நாம தான் இதை தாண்டி வந்துட்டோமே, இந்த மெமரி ஏன் இன்னமும் நம்மளை பிடிச்சி இழுக்குது அப்படின்ற ஒரு வித குழப்பம் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களை நீங்களே சில கேள்விகளை கேட்டுப்பீங்க. ஏன் இப்ப வருது, ஏன் திரும்ப இதெல்லாம் நடக்குது, ஒருவேளை நான் ஹீலிங் ஆவலையோ, இந்த கேள்விலாம் உங்களை சுத்தி குடையும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க திரும்ப உங்க பாஸ்ட நோக்கி போகல, உங்க பாஸ்ட் திரும்ப வர்றதுக்கு காரணம் உங்களை டெஸ்ட் பண்ணுது, உங்களை சோதிச்சு பார்க்குது. இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்த வருது. நான் சொல்றது புரியலீங்களா? வாங்க நம்ம இந்த எபிசோட் முழுக்க கேட்டு முடிக்கிறதுக்கு அப்புறமேலுக்கு இது உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுல நான் பார்ட் 1 சொல்றது, இந்த பாஸ்ட் அப்படின்றது சாதாரணமா அப்படியே போற போக்குல எல்லாம் உங்களை திரும்பி வராது. எப்படி அப்படின்னா, இந்த பாஸ்ட் திரும்ப உங்களுக்கு அந்த உங்களை காட்டுது அப்படின்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நான் ஒரு நபரா இருக்கலாம், ஒரு ஓல்டு பேட்டர்னா இருக்கலாம், பழைய வலியா இருக்கலாம், பழைய மெமரிஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த பாஸ்ட் திரும்ப உங்க முன்னாடி நிற்கும் போது அது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையாதுங்க. கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க சாதாரணமா அதை எடுத்துக்காதீங்க. அதுல ஒரு மெசேஜ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வருது? சில நேரம் நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, நீங்க உங்களை மாத்திக்கிட்டு வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டுட்டு போயிருப்பீங்க. உங்க வேர்ல்டு வெர்ஷன் இங்க இருக்காது, ஒரு நியூ வெர்ஷனா உங்க லைஃப் புது ஷிஃப்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வாழ்க்கை உங்களை சில கேள்வி கேட்க நினைக்கும். என்ன அப்படின்னா, நீங்க இன்னமும் அந்த ஓல்டு பேட்டர்ன்ல இருக்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த பாஸ்ட்ல என்ன சூஸ் பண்ணீங்களோ அதைத்தான் இப்ப சூஸ் பண்ண விரும்புறீங்களா, இல்லை டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம வாழ்க்கை நம்மளை சோதிக்க சில விஷயங்கள்ல நம்ம பாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டாந்து நம்ம ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தும். இது நம்மளை பனிஷ் பண்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இது நம்மள பனிஷ் பண்றதுக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவா நாம இவங்கள விட்டு வந்துட்டோமே, இவங்களுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லன்ட்டு வந்துட்டோமே, அவ்ளோ கொடுமைப்படுத்துனாங்களே, என்ன அவ்ளோ வலி குடுத்தாங்களே, காயம் குடுத்தாங்களே, திரும்பவும் ஏன் அவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வைக்கிற அப்படின்னு நான் நெறைய பேரு சொல்ல, நெறைய பேர் பேச நான் கேட்டிருக்கேன் நானு. ஆனா இது உண்மையிலே பனிஷ்மென்ட் கிடையாதுங்க. உங்கள தண்டிக்க வரல. இது நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறீங்க, உங்க எண்ண ஓட்டத்திலயும் சரி, உங்க சிந்தனைகள்லயும் சரி, உங்க செயல்கள்லயும் சரி, நீங்க எந்த அளவுக்கு பலத்தோடையும், கம்பீரத்தோடையும் நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த பாஸ்ட் உங்க பிரசன்ட் முன்னாடி வந்து நிக்குது. இத முதல்ல நீங்க நம்புங்க. நான் நம்புறேன் நானு. நான் நம்புறேன். கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா, பாஸ்ட்ல என்ன காயப்படுத்துறவங்கள நான் பாக்குறப்போ எனக்கு அவ்ளோ வலிக்கும். வலினா வலி சொல்ல முடியாத வலி. ஆனா, எனக்கு இந்த வலி குடுத்த ஒரு சிறு உறுத்தல் கூட இல்லாம, என் முன்னாடி அவ்ளோ சந்தோஷமா, அவ்ளோ மெதப்பா போவாங்க. நான் அவங்கள்ட்ட போய் எந்த நியாயமும் கேட்க முடியாது. கேட்டா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்க போறது கிடையாது. யார் ஒருத்தங்க வலி குடுக்குறாங்களோ, அவங்க கண்டிப்பா அந்த வலிக்கு மருந்தா இருக்கவே முடியாது. அது எனக்கு நல்லா புரிஞ்சதுனால, நான் தான் என்ன சரிப்படுத்தணும்னு, அவங்க நடமாடுவாங்க, போவாங்க. அவங்கள நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனாக்கா, நம்மள காயப்படுத்தணும்னே சில விஷயங்கள நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுவாங்க. என் முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. நான் வேதனைப்பட்டுருக்கேன். ஆனா, இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, யாரோ, எவங்களோ அவ்வளவுதான். ஒரு பார்வை, அந்த அரை நொடி பார்வை கூட கிடையாது எனக்கு. நான் மாட்டுக்கும் போறேன். அப்பதான் நான் யோசிக்கிறேன். ஆஹா! நம்ம அப்ப எப்படி வலிச்சது நமக்கு. இப்ப என்ன ஒண்ணுமே தோணலையே. அப்ப இதுக்கு என்ன காரணம்? எனக்குள்ள இருந்த வலிய நான் ஆத்திருக்கிறேன். சோ, அந்த பாஸ்ட் உங்க முன்னாடி வருது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்ட வருது. முதல் விஷயம். புரிஞ்சுக்கோங்க. 2வதா நான் சொல்றது, இந்த பாஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா, பிரசன்ட்க்கு முன்னாடி வருது அப்படின்னா 3 வகையில வருங்க. என்ன அப்படின்னா, மனிதர்கள் ரூபத்துல வரும். யார் ஒருத்தர் நம்ம கடந்த காலத்துல நம்மள அப்படி கஷ்டப்படுத்திருப்பாங்க. நான் எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா நார்சிஸ்டிக் அபியூஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நார்சிஸ்டிக் அபியூஸ் தான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த முக்கியமான உறவுகள் அனைத்தும் அந்த நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ் உள்ள பர்சனாலிட்டியா தான் இருந்தாங்க. நான் அவங்கள கடந்து தான் நான் வந்தேன். அவங்க கூடவே தான் நான் வாழ வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, நான் எந்த அளவுக்கு அடிபட்டிருப்பேன், எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பேன், எந்த அளவுக்கு என்ன அடிச்சு நொறுக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மனிதர்கள் நம்மளை யார் காயப்படுத்தினாங்களோ அவங்க திரும்ப வருவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நாம அந்த வலியெல்லாம் குணப்படுத்தி நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்து ஸ்டேஜ்ல வந்து நிக்கும் போது அவங்க திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க. எப்படி அப்படின்னா, நமக்கு கால் பண்ணுவாங்க, நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, திரும்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். என் வாழ்க்கையில நடந்திருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய பாஸ்ட் எமோஷன்ஸ், அவங்க வந்தா அவங்க மட்டும் வரமாட்டாங்க. அவங்க நமக்கு பாஸ்ட்ல கொடுத்த எமோஷன்ஸையும் சேர்த்து தான் கொண்டுட்டு வருவாங்க. சோ நமக்கு அந்த பாஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே முந்தி அடிச்சுக்கிட்டு வெளியில வரும். அடுத்தது பேட்டர்ன்ஸ். முதல்ல மனிதர்கள் சொல்லிட்டேன். 2வது வகையில என்ன வரும்னா பேட்டர்ன். நான் பேட்டர்ன் வந்து அதிகமா நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட, குழந்தை பருவத்துல நமக்கு ஏற்பட்ட மன காயங்களை நாம அந்த நேரத்துல சில பிஹேவியரா பேட்டர்னா கத்து வச்சிருப்போம். காலப்போக்குல அதை நாம மறந்துடுவோம். ஆனா நம்ம உடம்பு மறக்காது. அதையே ஒரு ஆட்டோ பைலட் பிஹேவியரா நம்மளை மாத்திரும். அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால சில காயங்களையும் வலிகளையும் ரிலேஷன்ஷிப்ல வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனா அது நம்ம தலைவிதின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். இங்க நமக்கு தெரியாது அந்த பேட்டர்ன்ஸ் நம்மளால உடைக்க முடியும். நம்மளால அந்த பேட்டர்ன்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். நம்ம வாழ்க்கைய நாம சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது மாதிரி பேட்டர்ன்.
நீங்க ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில புதுசா சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இது இது நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒண்ணு மாதிரி தோணுதே அப்படின்னு தோணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீலிங் நான் ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கனே அப்படின்னு தோணும். அதே பிஹேவியர் பார்ப்பீங்க, அதே ரெட் ஃபிளாக்ஸ் பார்ப்பீங்க. ஆனா வேற வேற முகங்கள்ல பார்ப்பீங்க. அப்பதான் உணருவீங்க, இந்த ஃபீலிங் நான் பாஸ்ட்ல உணர்ந்த ஃபீலிங், ஆனா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, அந்த பேட்டர்ன் வேற ஒருத்தர் நமக்கு காட்டுறாங்க அப்படின்றத உணருவீங்க. அடுத்து மெமரிஸ். மக்களை விட்டுருங்க, பேட்டர்னை விட்டுருங்க, உங்க மெமரிஸே உங்களுக்கு எதிரா இருக்கும். சில நேரங்கள்ல உங்க மைண்டு உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போகும் பாஸ்டுக்கு. அப்போ அங்க பாஸ்ட்ல ஓடுற அந்த கான்வர்சேஷனை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வலிய மறந்திருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துவீங்க. அங்க நீங்க எடுத்த முடிவுகளை இங்க கேள்வி கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த பாஸ்ட் காலிங் அப்படின்றது. ஸோ இதுல இருந்து எப்படி எப்படி வெளியில வரலாம் நான் பின்னாடி சொல்லத்தான் போறேன். இந்த மக்கள் உங்ககிட்ட வருவாங்க செய்வாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல வருவாங்க, சாவறதுக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை தேடி வருவாங்க. அப்போ உங்களுக்கு அது வலிக்கும். அவங்க வரும்போது சும்மா வரமாட்டாங்க, நம்மளுக்கு பழைய எமோஷன்ஸ் சேர்த்து தான் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது, இப்ப நீங்க புதுசா மாறி இருக்கீங்க பாத்தீங்களா, அதைத்தான் நீங்க நம்பணும். உங்க பாஸ்ட நீங்க நம்ப கூடாது. ஏன்னா பாஸ்ட்ல எல்லாத்தையுமே பாத்துட்டீங்க. அவங்க எதுக்கு நம்ம கிட்ட வர்றாங்க, நம்ம இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கமான்னு செக் பண்ணதான். இன்னமும் அவங்க நம்மளை விட்டுட்டு ஏமாத்திட்டு நம்மளை தூக்கி போட்டுட்டு போன அதே பழைய இளிச்சவாயா நாம இருக்கிறோமா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான் வருவாங்க. நாம அவங்க கூட இருக்கும்போது நம்ம அன்பு புரியாது, நம்ம முயற்சிகள் புரியாது, நம்ம தியாகம் புரியாது, நாம அவங்களை எந்த அளவுக்கு நம்புறோன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா விட்டு விலகி வந்துட்டு இதுக்கப்புறம் திரும்ப நாம அவங்க வாழ்க்கையில இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்குதான் அவங்க உணருவாங்க. எதுக்கு கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்? இதுக்கப்புறம் உணர்ந்து என்ன ஆக போகுது? அவங்க விட்டுட்டு போன ஆளா இப்ப நாம இல்ல, திரும்ப அவங்க வந்தாலும் ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல. திரும்ப போய் குழியில உழறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? கட் பண்ணிடுங்க. மெசேஜ் வரும், கால் வரும், மிஸ்டு கால் வரும், எல்லாமே வரும். உங்களை செக் பண்ணி பாக்குறதுக்கு தான் அவ்வளவும். உண்மையில அவங்க திருந்தலாம் மாட்டாங்க, திருந்த வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸை நம்மளால உடைக்க முடியும். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ் அதுல இருக்குது. அதுல நார்சிஸ்டிக் அபியூஸால நமக்கு உருவாகக்கூடிய சைல்டுஹுட்ல உருவாகக்கூடிய ஒரு பேட்டர்னை பத்தினைய விளக்கமும் ஒரு வீடியோவிலையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் அந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அது நம்மளை எப்படி பாதிக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற விளக்கம் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்க பார்க்க நீங்க எந்த பேட்டர்ன்ல இருக்கீங்க, எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து மெமரிஸ். இந்த மெமரிஸ் அப்படின்றது நம்ம மெமரிஸ் தான், வெளியில இருந்துலாம் எங்கேயும் வர்றது கிடையாது. சில பழைய நினைவுகள் நமக்கு மேலெழும்பி வருது அப்படின்னா அது நம்மளை காயப்படுத்த வரல, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம வெளியில போகணும் அப்படின்றதுக்காக அந்த மெமரிஸ் வெளியில வருது. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இதுதாங்க 2வது பாயிண்ட். 3வது பாயிண்டா, இந்த பாஸ்ட் வருது பாத்தீங்களா, அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா தாக்கும். நான் பொய்லாம் சொல்ல விரும்பல. நீங்க ஹீல் ஆயிருப்பீங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பீங்க, ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பாஸ்ட் வந்துச்சுன்னா அது உங்களை ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணும், எமோஷனலா அட்டாக் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாஸ்ட் திரும்ப வரும்போது உங்களை அப்படியே தடவி கொடுத்து ஜென்டலாலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க இவ்வளோ காலமா உங்களுக்கே தெரியாம உள்ள புதைச்சு வச்சிருக்க எமோஷன்ஸ் அப்படியே பிச்சு வெளியில இழுக்கும். அப்படிதான் இருக்கும் அந்த உணர்வு. யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புல இருந்து ஏதோ காயப்பட்டு தோலை உரிச்சா எப்படி வலிக்குது, அதே மாதிரிதான் மனசுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய எமோஷன்ஸை வெளியில எடுக்கும் போது ரொம்ப வலிக்குங்க, நிஜமா வலிக்கும். அதுக்கு கொஞ்சம் உங்க மேல பொறுமை வேணும், இந்த புரிதல் இருக்கணும். பாஸ்ட் வருது அப்படின்னா, இந்த எமோஷன்ஸ் மேல வருது அப்படின்னா அது வெளியில போறதுக்கு தான் வருது, அது வெளியில வழி விட்டு நம்ம நிக்கணும், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன ஆகுது அப்படி, ஏன் அந்த மாதிரி எமோஷன்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுது அப்படின்னா, இது அன்பினிஷ்டு ஃபீலிங்ஸ். அதாவது
இவங்க மூலியமா இப்ப நமக்கு பிரசன்ட்ல வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க மூலியமா நமக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நம்ம முடிக்காம விட்டுருப்போம். எப்படி அப்படின்னாக்க, ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டிருப்போம். நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நம்மள அங்க குற்றவாளியா நிக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உண்மைய சொல்லி நம்மள நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கான அவகாசமே நமக்கு குடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம பேசாத வார்த்தைகள், நம்ம பேச வேண்டிய ஆனா பேசாத வார்த்தைகள் இன்னமும் அப்படியே மூடி போட்டு வச்சிருப்போம். அது மாதிரி நான் சொன்னது ஒரு சம்பவம் தான். ஒரு உதாரணத்துக்கு தான். அது மாதிரி நெறைய சம்பவங்கள் பாஸ்ட்ல இருக்கும். சோ இப்ப பிரசன்ட்ல நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற அந்த பாஸ்ட் இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரும். ட்ராமா பாண்ட். இது எல்லாருக்குமே இருக்குங்க இந்த ட்ராமா பாண்ட் அப்படின்றது. அதாவது சின்ன வயசுல நம்மளோட இயலாமை, நமக்கு வந்து உதவி இல்லாதது, நமக்கு இல்லாத தைரியம், நமக்கு இல்லாத வாய்ஸ், இது எல்லாமே இப்ப நம்ம கிட்ட இருக்கும். பட் ஆனா அதை காட்டுறதுக்கு அந்த பாஸ்ட்ல உள்ளவங்க நம்ம கிட்ட இப்ப இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அவங்கள்ட்ட தான் காட்டணும்னு தோணும். சோ அந்த ட்ராமா பாண்ட் வெளியில வரும். எமோஷனல் அட்டாச்மெண்ட். நம்மள மதிக்காத ஒருத்தவங்கள்ட்ட தாங்க நம்ம அவ்வளவு அட்டாச்சா இருந்திருப்போம். அவங்கதான் நம்ம மேல அன்பை காட்டுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட தாங்க நம்ம அந்த அளவுக்கு அன்பை கொண்டு போய் கொட்டிருப்போம். அவங்க நம்மளை காயப்படுத்துறாங்கன்னு தெரியும். அந்த காயத்தை அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு தாங்கி இருப்போங்க. சோ இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வெளியில வரும். ஓல்டு ஐடென்டிட்டி. சோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஓல்டு வெர்ஷன் ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா, உங்களுடைய ஓல்டு வெர்ஷன், அது என்ன கேட்கும் அப்படின்னா, இப்ப நீ மாறிட்ட இல்லையா, நீ புதுசா மாறிட்ட இல்லையா, என்னையும் பாரு அப்படின்னு கேட்குங்க. நம்மளுடைய ஓல்டு வெர்ஷன் எதையுமே நாம அசிங்கமாவோ அழுக்காவோ குப்பையாவோ பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஓல்டு வெர்ஷன் அப்படின்றது ரொம்ப பாவம். அதுக்கு உதவி பண்ண யாரும் இல்ல, அதுக்கு வாய்ஸ் கொடுக்க யாரும் இல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. ஆனா இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க தான் அந்த ஓல்டு வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அமைதிப்படுத்தணும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க அதை அமைதிப்படுத்துற வரைக்கும் அது அந்த காயத்தோடையும் வலியோடையும் ரணத்தோடையும் அங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த உங்க பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கும், உடம்புக்குள்ள வச்சிருக்கும். த அன்பினிஷ்டு ஃபீலிங்ஸ், ட்ராமா பாண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஓல்டு ஐடென்டிட்டி, இது எல்லாமே உங்க உடம்புக்குள்ள இருக்கும். நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்க மைண்ட் வந்து இது எல்லாத்தையும் மறந்துருச்சு அப்படின்னாலும் உங்க உடம்பு அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்காது. சோ அந்த பாஸ்ட் வர்றப்போ உடம்புக்குள்ள இருந்து இதெல்லாம் வெளியில வரும். அது நம்மள ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணும். அந்த நேரத்துல நம்ம எப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப குழப்பம் அடைவோம், கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப எமோஷனலா ஏதோ உடஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அதிகமா கோவப்படுவோம், ரொம்ப வீக்கா நாம ஃபீல் பண்ணுவோம். சோ இதெல்லாம் வர்றதுனால நீங்க ஹீல் ஆனது உங்களை சந்தேகப்பட வைக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஹீல் ஆனதுதான். பட் இதெல்லாம் வரும்போது இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாஸ்ட் வந்து உங்களுக்கு பிரசன்ட்ல வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணுது. அது ஏற்படுத்துற குழப்பம் தான் இவ்வளவும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய தாக்கமானது உங்களுக்கு குறையும். அடுத்த மூணாவது, சாரி, இப்ப நான் சொன்னதுதான் மூணாவது. நாலாவது, இல்யூஷன். அதாவது பாஸ்ட்ல தான் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்துறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கல. இப்ப அந்த பாஸ்ட்ல இருந்தவங்க இப்ப பிரசன்ட்க்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறவங்க பத்தியா, இந்த தடவை டிஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். சத்தியமா சொல்றேன், அந்த நம்பிக்கை ஒரு மாயை, ஒரு கற்பனை, இல்யூஷன். ஏன்னா அது ஒரிஜினலே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட்ல உங்களை காயப்படுத்தி, உங்களை டார்ச்சர் பண்ணி, உங்களை அபியூஸ் பண்ணி, உங்களை தூக்கி போட்டுட்டு போனவங்க நான் திருந்திட்டேன் அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல வந்து நிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அவங்க உண்மையிலே திருந்திட்டாங்க போல, இந்த தடவை வித்தியாசமா இருப்பாங்க போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். ஆனா அந்த நம்பிக்கை ஒரு மாயை, ஃபேண்டசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த இடத்துலதான் நம்ம ஒரு பயங்கரம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப அபாயகரமான பகுதியும் கூட இதுதான். அந்த பாஸ்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும்போது முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஒருவேளை அவங்க மாறி இருந்தா, ஒருவேளை இந்த தடவை இது வேற மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பனோ அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் வரும், உண்மையிலேயே அவங்க மாறிட்டாங்களா? நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை உங்களை நீங்க கேட்கணும். என்ன மாதிரி கேள்வினா, உண்மையிலே அவங்க மாறிட்டாங்களா இல்ல டைம் மட்டும்தான் கடந்து போயிருக்கா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்காம திரும்ப அந்த பாஸ்ட் திரும்பி கூட பார்க்காதீங்க. இது ஒரு வார்னிங்காவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் திரும்பி வரும்போது திரும்ப அதே காயத்தை அதே வழியை கொடுக்கத்தான் செய்யும். உங்களை இந்த தடவை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ, உங்க எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கோ, உங்க அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கோ வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலம் அப்படின்றது இந்த அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸை கியூர் பண்ணவே பண்ணாது. தேவை இருந்துச்சுன்னா, இல்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இல்ல இன்னமும் நீங்க இளிச்சவாயா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை செக் பண்ண நினைச்சாங்கன்னா, இன்னமும் அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு அவங்க செக் பண்ணணும்னு நினைச்சாதான் அவங்க திரும்பி வருவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல நமக்குள்ள இருந்த அன்ஹெல்தி பேட்டர்ன் ஆகட்டும், இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்ஹெல்தி பேட்டர்ன் ஆகட்டும், விழிப்புணர்வால மட்டும்தான் சரி பண்ண முடியும். முயற்சிகளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். பொறுப்பெடுத்துக்கிறதுனால மட்டும்தான் சரி பண்ண முடியும். இது மூணும் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த விழிப்புணர்வு, முயற்சிகள், பொறுப்பெடுக்கிறது மூணும் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களை தேடி வராங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. சத்தியமா இருக்காது. நம்பி ஏமாறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது இல்லாம நீங்க திரும்ப அவங்கள நீங்க ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணி அந்த பாஸ்ட வந்து இப்ப ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஹிஸ்டரி வரலாறு திரும்பும். புரியல? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சீங்களோ அதை இப்பவும் அனுபவிப்பீங்க. என் வாழ்க்கையில இது ஒரிஜினலாவே நடந்திருக்குதுங்க. நான் நம்பினேன். ஒரு 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 விஷயத்த நான் நம்பினேன், ரொம்பவும் நம்பின அளவுக்கு அங்க நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு. எவ்வளவோ அவங்க முயற்சி பண்ணி என்ன எந்த அளவுக்காவது தரந்தாழ்த்தணும், மரியாதை குறைவுபடுத்தணும்னு முடிவு பண்ணி நடந்த அத்தனையுமே தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். நான் நம்பினேன், அந்த மன்னிப்பை நான் நம்பினேன். அதுக்கப்புறம் தான் செயலை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தையை நம்பினேன்னா செயலை கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த தடவை நான் ஏமாந்துடக்கூடாது இல்லையா? செயலை கவனிச்சேன். அதே டிட்டோ, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. தூக்கி போட்டேன். இனிமே என் மன்னிப்புக்கு நீ தகுதி கிடையவே கிடையாது அப்படின்னு. சோ பாஸ்ட் உங்களை திரும்ப பிரசன்ட்டுக்கு வரும்போது இந்த தடவை இது மாறி இருக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், நீங்க எந்த அளவுக்கு ஹீல் ஆயிருக்கீங்க அப்படின்றத இந்த பாஸ்ட் உங்களுக்கு காட்டும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த பாஸ்ட் ஏன் திரும்ப என் வாழ்க்கைக்குள்ள வருது? இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா, கேள்வி கேட்கறதுக்கு பதிலா மாத்தி கேளுங்க. அந்த பாஸ்ட் திரும்ப வந்தாலும் இந்த இடத்துல நான் யாரு? கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும். சோ நான் திரும்பவும் ரெட் பிளாக்ஸ அவாய்ட் பண்றேனா? நான் இங்க திரும்பவும் என்னை இழக்க போறேனா? இங்க திரும்பவும் எனக்கு அவமரியாதை கிடைக்கிறத நான் அனுமதிக்க போறேனா? கேட்டு பாருங்க. இல்லைன்னா கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த பாஸ்ட் அப்படியே அதே இடத்துல நிறுத்துங்க. ஏத்துக்காதீங்க. அப்சர்வ் பண்ணுங்க. வார்த்தையை நம்பாதீங்க, செயலை கவனிங்க. இந்த தடவை நீங்க வித்தியாசமா தேர்ந்தெடுங்க. இந்த தடவை நீங்க உங்களை நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. சோ இந்த இடம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கே காட்டும். சரிங்களா? அடுத்து த பவர் ஆஃப் பாஸ்.
நிறுத்தி நிதானமா கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? 6வது பார்ட்டா நான் இத சொல்றேன் நான். அந்த பாஸ்ட் உங்களை தேடி வரும்போது, திரும்ப வரும்போது, நீங்க உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரிப்ளையும் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா இந்த நேரம் நீங்க உடனே முடிவெடுக்கிற நேரமும் கிடையாது. அதுக்கு அதுக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டியது, உங்க எமோஷன்ஸ ஃபீல் பண்ணுங்க. உங்களோட எமோஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன மெமரிஸ் வெளியில வருதுன்னு பாருங்க. அத ஒண்ண கவனிச்சாலே அது எவ்வளவு பாதிப்பான விஷயம்னு நமக்கு தெரிய வந்துரும். அப்பவே நாம விலகிக்கலாம். சோ அந்த பாஸ்ட் வரும்போது முதல்ல வரக்கூடிய அந்த இனிஷியல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு பாஸ்ட்ல இருந்து போனவங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னாக்கா அப்படியே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா? அந்த எக்ஸைட்மெண்ட் கடந்து போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா எமோஷனல் இன்டென்சிட்டியில எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பா ஓல்டு பேட்டர்னை ரிப்பீட் பண்ணும். அதனால அந்த ஸ்பேஸை எடுத்து ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சோ இது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்டா, நீங்க பாஸ்ட்ல ஒரு இடத்துல உடைஞ்சு போய் நின்னீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் எப்படி வாழ போறேன், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு யார் இருக்கா, யார் சப்போர்ட் பண்ணுவா, நான் எப்படி இதுல இருந்து வெளியில வரப்போறேன் அப்படின்னு உடைஞ்சு ஒரு இடத்துல நின்னீங்க தெரியுமா? அந்த உருவம் இப்ப நீங்க இருக்கிற உருவம் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த பிரேக் த்ரூவை தாண்டி அதெல்லாம் சமாளிச்சு அதுல கடந்து அதையும் மீறி இப்ப வளர்ந்து வந்து இங்க நிக்கிறீங்க. சோ பாஸ்ட்ல அவங்க உங்களை எங்க விட்டுட்டு போனாங்களோ அந்த ஓல்டு வெர்ஷன் இப்போ நீங்க கிடையவே கிடையாது. அந்த பாஸ்ட் சில நேரம் திரும்பி வரும்போது அது உங்களை நீங்களே திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அவங்க விட்டுட்டு போன இடத்துல நீங்க நிக்கல அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அப்போ அந்த பாஸ்ட்ல எல்லாத்தையுமே பொறுத்து போயிருந்திருப்பீங்க. எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுருப்பீங்க. கணக்கு வழக்கே எல்லாம் மன்னிச்சு விட்டுருப்பீங்க. என்ன நடந்தாலும் அமைதியா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம இருந்தப்பவும் அதை ஏத்துக்கிட்டு அந்த உறவுல நீங்க இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் இப்போ இருக்கிற நீங்க கிடையவே கிடையாது. நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு இது தெரியும். அவங்க என்ன நினைச்சிட்டு வருவாங்க, அவங்க விட்டுட்டு போன இடத்துல நாம நிப்போம். அவங்க ஈஸியா திரும்பவும் நம்மளை ஏமாத்தலாம், திரும்பவும் நம்மளை இழிச்சுவாத்தனமா பார்த்துடலாம்னு நினைச்சிட்டு வருவாங்க. பட் ஆனா அந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்றத அவங்களுக்கு காட்டுங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க உங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க உணர்ந்தாலே போதும். அடுத்த பார்ட் க்ளோஷர் அப்படின்றது அவங்க வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறதையோ இல்ல அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறதுனாலயோ ஆமா நீ காயப்பட்டுட்ட அப்படின்னு சொல்றதுனாலயோ கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அது நமக்குள்ள இருந்து மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பேர் க்ளோசர் அப்படின்றத நம்ம திரும்ப போய் அவங்கள்ட்ட ஒரு தடவை பேசிடணும், ஒரு தடவை லாஸ்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கணும், அப்பதான் க்ளோசர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு தடவை நம்ம பேசி பார்த்திருந்தா என்ன, இந்த ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு எண்ணத்தை நீங்க வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போடுங்க, வேண்டாம். இந்த க்ளோஷர் அப்படின்றது அவங்கள்ட்ட நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது எங்க இருந்து வரும் அப்படின்னா நாம எடுக்கிற முடிவுகள்ல தான் வரும். எனக்கு என்ன நடந்தது, நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவையான நிம்மதி எனக்கு கிடைச்சிருச்சு. அவங்க எனக்கு கொடுத்த காயங்களை ஆத்தி நான் புது மனுஷியா திரும்பி வந்திருக்கேன். இதுதாங்க உண்மையான க்ளோஷர் அப்படின்றது. ஸோ இந்த க்ளோஷர் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால திரும்ப வர அந்த பாஸ்டுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து 9வது பார்ட்டா நான் சொல்றது, இந்த நாம நம்மளை சூஸ் பண்றோம் இல்லைங்களா, இது எப்பவுமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆரம்பத்துல அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் உண்மையை சொல்ல போனாக்க. ஏன்னா நம்மளை நாம சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப கடுமையான விஷயம். என்ன ஆகும் அப்படின்னாக்க
நமக்கு இந்த வலியை விட இந்த அமைதி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். எப்ப பாரு நமக்கு வலிச்சுக்கிட்டே இருந்த ஒரு இடம் திடீர்னு வலி நின்னு போச்சு அப்படின்னா அந்த அமைதியை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி அவங்க மேல இருந்த அட்டாச்மெண்ட் தான் பெருசுன்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிற நாம எதையும் இழந்த மாதிரி நமக்கு தோணும். நாம புதுசா ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா பழைய ஹேபிட்டே நமக்கு பரிச்சயமானது, அதுலயே நாம இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த இடத்துல ஒரு பழமொழி கூட ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேயே மேல அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் நாம இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். நமக்கு எது ஃபெமிலியரா இருக்கோ அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபெமிலியர் இல்லாத நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக வழிகளை சூஸ் பண்ணணும், அவங்க மேல உள்ள அட்டாச்மெண்ட்டையா சூஸ் பண்ணணும், ஓல்டு ஹேபிட்ஸையா நம்ம சூஸ் பண்ணணும், தேவையே கிடையாது. அந்த வழிகளுக்கு பதிலா அமைதியை தேர்ந்தெடுக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பதிலா நாம தனியா இருக்கிறது நல்லது. ஓல்டு ஹேபிட்ஸ்க்கு பதிலா புது ஹேபிட்டை நாம உருவாக்குறது நமக்கு நல்லது. ஸோ ஒரு தடவையும் நாம நம்மளை சூஸ் பண்ணும் போது அந்த சைக்கிள் அங்க நாம உடைக்கிறோம். அதை விடவும் இன்னும் நாம அதிகமா செய்யறோம். இது போக போக நமக்கு ரொம்பவும் ஈஸியா மாறும். ஓல்டு ஹேபிட்டை உடைச்சு புது ஹேபிட் அந்த இடத்துல கொடுக்கறது நமக்கு ஈஸியா மாறும். ஸோ நம்மளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் போக போக அது கம்ஃபர்டபுளா மாறும். அடுத்து 10வது பாயிண்ட், இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஜென்டில் ரிமைண்டரா வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க பாஸ்ட் உங்களுக்கு திரும்ப அழைப்பு கொடுத்தது அப்படின்னா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுக்கான எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்னா அந்த பாஸ்டை இக்னோர் பண்ணலாம், டிக்ளைன் பண்ணலாம், அறுத்து விடலாம், அதை விட்டு நீங்க நடந்து போகலாம். உங்க அமைதிய நீங்க தேர்ந்தெடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உங்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சோ சில விஷயங்கள் நமக்கு பாஸ்ட்ல இருந்து வருது அப்படின்றதுக்காக நம்ம தகுதிக்கு குறைவான விஷயத்த நாம ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க தகுதி அங்க அவங்க புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பாஸ்ட்ல அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்திருக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, ஏளனப்படுத்திருக்க மாட்டாங்க, அவமானப்படுத்திருக்க மாட்டாங்க, உங்களை ஒரு விளையாட்டு பொருளா நினைச்சிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ உங்க தகுதி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க வராங்க அப்படின்னா அவங்க நமக்கு தேவையா? அப்ப நம்ம யோசிச்சிருப்போம், அவங்க நம்ம கூட இருந்தா போதும், அதனால நம்ம அவங்க பண்ற எல்லாத்தையுமே தாங்கி இருந்திருக்கலாம், என்ன கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கிக்கலாம், அவங்க நம்மகிட்ட இருந்தா போதும், பேசினா போதும், நம்மளை வந்து பார்த்தா போதும், நமக்கான உறவா இருந்தா போதும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த நினைப்புல பாதி என்ன கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட இருந்திருந்தா அப்படின்னாக்கா நம்மள அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிருக்க மாட்டாங்களே. அதனால அந்த பாஸ்ட் வருது அப்படின்னா அதை தூக்கி தூரம் போடுறதுக்கு உண்டான உரிமை உங்ககிட்ட இருக்கு. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சப்போஸ் அதை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வார்த்தைகளை நம்பாதீங்க, செயலை கவனிங்க. அந்த செயல்ல உண்மையும் தெளிவும் இருந்துச்சு அப்படின்னா, மாற்றமும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க நம்புங்க, வார்த்தைகளை நம்பாதீங்க. இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நடக்கிற டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ், அதனால நீங்க பாதிக்கப்படுறீங்க, நான் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கான செஷன்ஸ் உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல கிடைக்கும். ஸோ அது ஒரு பெய்டு குரூப் தான். என் பயோல நம்பர் இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னோட குரூப் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை கடைசியா க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, சம்டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் வந்து உங்க ப்ரெசன்ட்ல வந்து உங்க முன்னாடி நிக்கிற இந்த சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்க பாஸ்ட் திரும்பவும் உங்க ப்ரெசன்ட்டுக்குள்ள என்டர் ஆக முயற்சி பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. இத வந்து அந்த பாஸ்ட் அப்படின்றது முடிஞ்சு போச்சு,
அதை திரும்பவும் ரீஓபன் பண்ணாதீங்க. இதுதான் இருக்கிறதுலே கடினமான விஷயம். உலகம் சொல்லியிருக்கிறது நமக்கு அதான். பாஸ்ட்ல தப்பு பண்ணவங்க திருந்த வாய்ப்பே இல்லையா, திருந்தனை ஏத்துக்க கூடாதா அப்படின்னு. நான் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பாதீங்க. அவங்களுடைய செயல்கள், எண்ணங்கள், நடத்தைகள் இதுல மாற்றம் இருந்தா மட்டும் நம்புங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு குழப்பம் வந்து அவங்க மாறி இருப்பாங்க நம்பி திரும்பவும் அந்த போல்டு பேட்டனை, அந்த ஹிஸ்டரிய ரிப்பீட் பண்ணி திரும்பவும் வலி அனுபவிக்க காரணம் வார்த்தைகளை நம்புறது மட்டும்தான். அவங்க செயல்களை கவனிக்க தவறிடுறாங்க. அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு எட்ட போகணும், அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்ற உரிமை இருக்குது. அதை நீங்க துணிஞ்சு செய்யலாம். நீங்க உங்களை சூஸ் பண்ணுங்க. பயத்தினால இல்ல, தெளிவான மனநிலையில நீங்க உங்களை சூஸ் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்க கடந்த காலத்துல வலிகளோட வாழ்ந்த ஒரு நபரா இருந்திருக்கலாம். ஆனா அதே நபரா இப்ப நீங்க பிரசன்ட்ல இருக்கவே மாட்டீங்க. இல்ல, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையில எவ்வளவோ கடந்து ஒரு புது ஆளா நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதனால பாஸ்ட் உங்களை எங்க விட்டுட்டு போச்சோ அந்த வடிவமா தான் நீங்க இப்ப இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை கண்டுபிடிச்சு வளர்ந்து வந்திருப்பீங்க. அத உங்களால தெளிவா பார்க்க முடியும். அந்த தெளிவு எப்பவும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அதுதான் உங்களுடைய பலம். ஓகேங்களா? ஸோ எப்பயாச்சும் இந்த பாஸ்ட் உங்களை திரும்ப வந்து ப்ரெசன்ட்ல உங்க முன்னாடி நின்னுச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தனியா எடுத்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சது என்ன அப்படின்னாக்க, கண்டிப்பா பாஸ்ட் திரும்ப வருங்க. நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த பாஸ்ட் வந்து நீங்க கடந்து வந்த பாதைக்கு அப்புறமேலுக்கு பிரசன்ட்ல உங்க முன்னாடி வரும். ஆனா அந்த இடத்துல நீங்க திரும்ப அந்த காயம்பட்ட வலிகளை அனுபவிச்ச ஒரு நபரா இல்லாம அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு ஹீல்டு பர்சனா இருந்து செயல்படுங்க அப்படின்றதான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கானது. என் லைஃப்ல இந்த மாதிரி வந்தாங்க. ஆரம்பத்துல நானும் அதே மாதிரிதான் என்னோட எம்பத்தி காரணமா நம்பினேன். ஆனா திரும்பவும் அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு போனதுக்கு அப்புறமேலுக்குதான் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் சிலர் உண்மையிலேயே திருந்தி அவங்க செயல்கள் மூலியமா அதை காட்டினதுனால அதை நான் நம்பினேன். நான் அந்த செயல்கள் மாறிச்சு, அவங்களுடைய நடத்தைகள் மாறிச்சு, அதுல அவங்க மாறி இருக்காங்கன்னு நான் நம்பினேன். ரெண்டுமே நடந்துச்சு என் வாழ்க்கையில. அதனாலதான் நான் சொல்றேன், வார்த்தைகளை நம்பி திரும்ப போகாதீங்க. அவங்க செயல்களை கவனிங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க உங்களை இழந்துராதீங்க. இந்த பாஸ்ட் உங்களை திரும்பவும் தேடி வருது அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க தான் வருது, உங்களை காயப்படுத்த வரல. அது 3 விதத்துல வரும். மனிதர்கள், பேட்டர்ன்ஸ், மெமரிஸ், இந்த 3 வகையில வரும். அடுத்து அது திரும்ப வரும்போது உங்களை எமோஷனலா அட்டாக் பண்ணும். அதே மாதிரி இந்த தடவை இது மாறும் அப்படின்ற ஒரு இல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும். அதை நம்பிடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹீல் ஆயிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வரும். அதை நீங்க நம்புங்க. அந்த பாஸ்டுக்கு உடனே நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறுத்தி நிதானமா செயல்படுங்க. அந்த பாஸ்ட்ல உங்களை விட்டுட்டு போன இடத்துல இருந்த பர்சனா இப்ப நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க இப்ப புது மனிதரா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து அந்த பாஸ்ட நீங்க பாருங்க. க்ளோஷர் அப்படின்றது நமக்கு அவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹீலிங் அப்படின்றது பாஸ்ட் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னாக்கா நாம நம்மளை சூஸ் பண்றது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா போக போக நாம நம்மளை சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கம்ஃபர்டபுளா மாறும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னாக்க அதை தாண்டி போகக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இந்த பாஸ்ட் திரும்பி வந்துச்சு. ஆனா 90% அது திரும்ப எனக்கு காயத்தை கொடுக்கதான் வந்துச்சு. 10% திரும்ப திருந்தியுமே வந்துச்சு. நான் வார்த்தைகளை நம்பல, அவங்க செயல்களை நம்பினேன். அவங்க செயல்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன். அவங்க அதை உண்மைன்னு அவங்க மாறிட்டதை நிரூபிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என் வாழ்க்கையில நான் ஏத்துக்கிட்டேன். அது உண்மையான அக்செப்டன்ஸாவும் இருந்துச்சு.
இப்போ நான் நானா இருக்கிறது தான் அதுக்கு காரணம். உங்கள மீண்டும் அடுத்த தலைப்பின் கீழ் வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.